ஹலோ, என் பேர் சவி. நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் நான் 3 மூவிஸ் பண்ணியிருக்கேன். தில்லுக்கு துட்டு, அப்புறம் ஆறாவது சினம், புலி. 55 ads. And I'm doing nicely. And we roll. ஆறாவது சின்னத்துல என்ன மாதிரி கேரக்டர் பண்ணிருக்கீங்க? அதுக்குள்ள நான் சின்ன வயசு ரோல் பண்ணியிருக்கேன். அப்புறமா நான் அது பண்ணியிருக்கேன். கேரக்டர் எந்த அளவு ஒர்க் பண்ணாங்க? எப்படி சொல்லியிருக்காரு? நல்லா சொல்லியிருக்காரா? இது என்ன ஸ்டோரி? ஸ்டோரி இல்லை, ஸ்டோரி தெரியாது. நீ என்ன மாதிரி சீன்ஸ்லாம் நடிச்ச? ஏதாவது இருக்கு, பண்ணு காட்ட முடியாது. அப்போ நீ பண்ணதெல்லாம் நடிச்சு காட்ட முடிப்பாங்க. என்ன மாதிரி நடிச்சு காட்ட? அங்கே சொல்வாங்க, அதை நான் பண்ணுவேன். என்ன சொன்னாங்க? நீங்க என்ன பண்ணீங்க? என்ஜாய் பண்ணணும், குஷியா இருக்கணும். ரியாக்ஷன் பண்ணுவீங்களா? ரியாக்ஷன்லேருந்து பண்ணணும், குஷியா பண்ணுங்க. என்ஜாய் பண்ணுங்க. என்ன பண்ணுவீங்க? என்ஜாய்னா ஸ்மைல், ப்ளே, ஸ்மைல் அண்ட் ப்ளே. கேர் மேலே போகணும். கை வெளில எடுக்கணும். அப்புறம் அது ஃப்ளாக் வெளில எடுக்கணும். அது சுத்தம். அது அப்புறமா உடஞ்சிச்சு. அப்புறமா வேற வாங்கிக்கலான்னு நான் நடித்தேன். அப்போ அது வாங்கிக்கல. அப்புறமா அது சீன் முடிச்சிச்சு. அப்புறமா கன் சீன் இருந்தது. புலியில விஜய் நடிக்கும் போது எப்படி இருந்தது? நல்லா இருந்தது. என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? பேசுனியா விஜய் கூட? இல்லையா? உங்ககிட்ட அவர் பேசவே இல்லையா? என்ன பண்ணாரு இப்போ பேசாம? விளாடுனேன். அவரு கூடவா? என்ன விளாடுனீங்க? அங்கே ஜங்கல் இருந்தது. அது அங்கேருந்து பீஸா வாங்கிட்டா. யார் வாங்கிட்டா? பிரபு சார் வாங்கிட்டா. அப்புறமா நல்லா இருக்கியா? நன்றி வணக்கம். நன்றி வணக்கம் சொல்லு. நன்றி வணக்கம். அதில் ஏசி சர்க்குணமாக வர்றேன். ஒரு சீரியஸான ஏசி, பட் ஆடியன்ஸ் ஸ்பேஸ் பயங்கர ஃபன்னான ஒரு எலிமெண்ட்டாக இருக்கும். ஏன்னா மலையாளத்தில் மெமரிஸ்ன்ற சூப்பர் ஹிட்டான ஒரு திரைப்படம். அது தமிழில் அறிவழகன் சார் நம்ம தமிழ் ஆடியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி மேக் பண்ணியிருக்காரு. ஸோ அதில் என்னுடைய சின்ன சின்ன ஃபன் ஓரியன்ட் எலிமெண்ட் நிறையா இருக்கும். ஸோ சீரியஸான இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற எல்லாமே ஆடியன்ஸ் வைஸ் பயங்கர ஃபன்னாக இருக்கும். ஆறாவது சினம் அப்படின்னா என்ன? சினம்னா கோபம், ஆறாவதுனா தனியாது. ஒரு தனியாத கோபம், ஒரு தனி மனிதனுக்கு ஒரு தனியாத கோபம் இருந்தால் எப்படி இருக்கும், அதுதான் ஆறாவது சினம். டைரக்டர் இந்த படத்தை உங்களை எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்காரு, ஒர்க் வாங்கியிருக்காரு? நீங்கள் எதனாவது இன்க்ளூட் பண்ணியிருக்கீங்களா? இல்லை, அவர் என்னை செலக்ட் பண்ணி சொல்லும்போதே இந்த மாதிரி ஒரு கேரக்டரு சினிமா பார்த்து வந்த ஒரு போலீஸ் அப்படின்னு சொன்னது தான். பட் அதில் என்னோடய இன்புட் நிறைய பண்ணியிருக்கோம். அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டார் ஒரு இயக்குனர். அது பெரிய விஷயம். ஸோ அதுக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் அறிவழகன் சாருக்கு. காப் சொல்லியிருந்தனால இந்த ஷேவு அப்படி இல்லை மீசை வச்சு தான் போடணும் அப்படின்ற மாதிரி அதனால ஒரு புது டிஃப்ரெண்ட்டான கேரக்டர் இல்லை. ஆஃப்டர் மாறிக்கு அப்புறமே ஒரு க்ளீன் ஷேவில் இருக்கணும்னு நினச்சேன். பட் அதுக்கப்புறம் கரெக்டாக ஆப்டான படம் இந்த படம். பட் இது போய்கிட்டு இருக்கும்போது தொடர்ச்சியாக எல்லா படமும் வந்தனால டோட்டலாக எல்லா படங்கள்லையுமே தேவைன்னா வச்சுக்கலாம், இல்லைன்னா க்ளீன் ஷேவில் தான். மற்ற படங்களை காட்டிலும் ஆறாவது சினம் எந்த வகையான ஒரு இடத்துக்கு உங்களுக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறேன்? இல்லை, மற்ற படங்கள் இப்போ பண்ணியிருக்க படங்கள் எல்லாமே ஒவ்வொரு ஜானர். பட் மாறிக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா ஜாலியான ஒரு ஃபன்னான ஒரு கேரக்டர். இது அப்படியே அப்படியே ஆப்போசிட்டாக ஒரு போலீஸ் ஆஃபீஸர் க்ளீன் ஷேவ் பண்ணி அப்படி ஒரு பளபளன்னு இருக்க மாதிரி ஒரு ஆஃபீஸர். ரொம்ப இன்வெஸ்டிகேஷன்லாம் ரொம்ப அப்படி அந்த மாதிரி தான் இருக்கும். பட் ஆடியன்ஸ் வைஸ் ஃபன்னாக இருக்கும். வணக்கம். நான் பாலுமகேந்திரா சாரோட
தலைமுறைகள் ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு நல்ல படம் பண்ணணுங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்படி வெயிட் பண்ணதுக்கு கிடைச்ச படம் தான் 6வது சினம். ரொம்ப அருமையாக வந்திருக்கு. இந்த படம் வந்து இந்த படம் வந்து மலையாளத்தில் மெமரிஸ்ங்கிற ஒரு படத்தோட ரீமேக் தான் இந்த படம். இந்த படத்தில் வந்து அவங்க லாங்குவேஜுக்கு மலையாளத்தில் மெமரிஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். அந்த ஸ்லோ இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் 2 பேரும் பிளான் பண்ணி எடிட் பண்ணுவோம். நிறைய விஷயங்கள் புதுசாக உள்ள இன்க்ளூட் பண்ணியிருக்காரு. ஸ்க்ரீன் ப்ளேவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் பண்ணியிருக்காரு. அதில் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, நம்ம திருக்குறளில் ஒரு சாங்காக ஒரு கல்லுண்ணாமையிலேருந்து ஒரு சாங் எடுத்து பண்ணியிருக்கிறது பெரிய ஒரு துணிச்சல் வேணும். அந்த சாங்கை செம்ம ஹிட்டாகும். அந்த சாங் அவ்வளோ யூத் அத்தனை பேரும் கேட்குற மாதிரியான ஒரு சாங் கொடுத்துருக்காரு. தமன் சாருக்கும் இது கண்டிப்பாக வந்து சேரும். ரொம்ப அருமையாக வந்திருக்கு. த்ரில்லர் மூவி மட்டும் கிடையாது இந்த படம். இந்த படத்தில் வந்து லவ் சொல்லியிருக்கு, ஒரு ஃபேமிலி அட்டாச்மெண்ட் இருக்குது, ஒரு 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 அம்மா மகனோட பாசம் இருக்குது, ஒரு போலீஸாக எப்படி இருக்கு ஆனஸ்டாக இருக்கிறது அப்படிங்கிறத பற்றி ஒன்று சொல்லியிருக்கு. இது எல்லாத்துக்கும் மேலே ஒரு மனுஷன் வந்து ஒரு பொறுப்பு கொடுத்தா ஒரு கெட்ட பழக்கத்துலேருந்து திருந்துவாங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இது எல்லாமே சைலண்ட்டாக தான் சொல்லியிருக்காரு. நான் வெட்ட வெளிச்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணி டைலாக்லேயோ எந்த விஷயத்துலையுமே சொல்லாமல் சீன்லேயே சொல்லியிருக்காரு. அது ரொம்ப பெரிய புதுசாக இருக்குது, நல்லாவும் இருக்குது. எல்லோரும் தேட்டரில் போய் பார்க்கணும்.